வணக்கம் வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம். இன்றைக்கு நீங்கள் லண்டன் தமிழ் மார்க்கெட்டில் 2வது நாளாக இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இணைந்திருக்கின்ற அந்த நோக்கத்தை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? நாங்கள் இங்கே ஏன் சேர்ந்திருக்கிறோம்னா, இது என்னுடைய சிஸ்டருண்ட மகன் அவர் போன நவம்பரில் பிளட் கேன்சர், அவர் ஒரு ரேர் டைப் ஆஃப் பிளட் கேன்சர் லியூகேமியா டயக்னோஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இப்போ அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார், கீமோதெரப்பி. ஆனால் அவருக்கு ஒரு ஸ்டேஜில் அவருக்கு ஸ்டெம் செல் கொடுக்க வேண்டி வருமென்ற ஒரு இது நிர்பந்தம் இருக்கிறபடியாக அதுக்காக அவருக்கு ஒரு டோனரை தேடுறதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ அப்பீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்கள்கிட்ட ஸ்ரீலங்கன் ரிஜிஸ்ட்ரியில் இருக்கிற ஆக்கள் இது வந்து குறைவு. அதால் தான் நாங்கள் கூட குளோபலாக கம்பைன் பண்ணுறோம் ஆக்களை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, ஆக்களை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. இது வேறுக்கு மட்டும் இல்லை, வேறு ஸ்ரீலங்கன் தமிழ் ஆக்கள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். அதுக்காண்டி தான் நாங்கள் இந்த அப்பீலை தொடங்கி இருக்கிறோம். இப்போ அப்போ இங்கே 2 சேரிட்டியோடு நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். டிகேஎம்எஸும் மற்றது ஆண்டனி நோலானும். இதில் வந்து 2க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஏஜ் லிமிட்ஸ் இருக்குது, இந்த லீவ்லெட்ஸில் அதில் இருக்குது. அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் என்கரேஜ் பண்ணி ஜாயின் பண்ண சொல்கிறோம். ஆக்களுக்கு டொனேட் பண்ணத்தக்கதாக இருக்கும் பிறகுமென்னு சொல்லிட்டு. நன்றி அக்கா. நீங்கள் ஆங்கிலத்தில் பகிர்ந்து கொள்ள முடியுமா இன்றைய விஷயத்தை பற்றி? So like my Amma was saying, we're here today because my cousin in Australia has been diagnosed with a rare form of blood cancer. He's currently undergoing treatment. He's 28 years old, so still very young, full of life. So we're here today in the hope to find a stem cell match, not just for him, but anyone in our Sri Lankan Tamil community. At the moment, there's very few people in our Sri Lankan community who are on the stem cell register. So what we want to do is raise awareness and get as many people on there as we can. It might not help NIMS, but it will help someone out there in our Tamil Sri Lankan community. So there's 2 registries in the UK. One of them is Anthony Nolan. Their age range is 16 to 30. So if you're between that age, you can go on the Anthony Nolan website and sign up and you get a kit sent to you. All you need to do is a very simple cheek swab. You send that in. If you are ever a match with someone, they will contact you and you can donate your stem cells through either a blood donation, so similar to giving blood. They take your blood, they'll take your stem cells and return that blood back to you. From a minor 10% of people, it's through the spine, so a spinal donation. But they'll explain all of that to you if you do become a match with someone. Okay? ஆமாம், இவர்கள் ஒரு நல்ல விடயத்திற்காக உங்களிடம் உதவி கேட்டு நிற்கின்றார்கள். நிச்சயமாக நான் ஏற்கனவே இந்த 2 நிறுவனங்களிலும் என்னுடைய பெயரை பதிந்திருக்கின்றேன். சில வருடங்களுக்கு முன்பு இன்னொரு எம்முடையவருக்கே தேவைப்பட்டது. ஆனால் இன்று வரையும் என்னை கேட்கவில்லை என்ற எனக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் பயப்படுவது போல இல்லை. நிச்சயமாக இன்னொரு உயிருக்காக எங்களால் முடிந்த உதவியை செய்யலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு ரெஜிஸ்டர் பண்ணதால் ஒரு பாதிப்பு மட்டும் சொல்ல முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அந்த நேரம் உங்களுக்கு மேட்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு கால் வந்தா அதுக்கு பிறகு கூட நீங்கள் டிசைட் பண்ணலாம் இல்லையா? Yeah, hopefully what we ask you to do though is if you're going to sign up, we want you to be ready and willing to give your stem cells because we want to try and save someone's life. We don't want to get to a position where we've signed up and then we take that chance away. So make sure you read all the full terms and conditions, make sure you're happy to do it so that when you do get called, if you do get called, then you're happy to go ahead. நல்லது. இந்த விடயத்திலே நிச்சயமாக உங்களால் முடிந்தவரை இணைந்து கொள்ளுமாறு இவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். நானும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. எங்களுக்கு இதில் உதவி செய்கிறதுக்காண்டி எல்லோரையும் இந்த நல்ல ஒரு சன்பத்திற்காண்டி எல்லாரையும் பதிவு செய்து தங்களுடைய பேரை இதில் பதிவு செய்து வருங்காலத்தில் மற்ற வேலைக்கும் உதவி செய்கிறதுக்காண்டி வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. நல்லது. நன்றி.